21 ஜென்ம பாவம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த புண்ணிய ஸ்தலம். 1500 வருஷம் பழமையான ஒரு சிவன் கோயில். இங்க இருக்க சிவபெருமானுடைய பேரு மன்னீஸ்வரர் அப்படின்னு அர்த்தம். ஏன் இந்த பேர் வந்ததுன்னா, மன்னீஸ்வரர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு செஞ்ச தப்பையும் தெரியாம செய்யற தப்பையும் இந்த கோயில் இருக்க சிவபெருமான் மன்னிச்சு அவர் ஏத்துக்குவாரு. இல்ல நம்ம செஞ்ச தப்புக்கு உண்டான பிராச்சிதம் இந்த இடத்துக்கு வந்தால் அதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தையோ இல்ல அதுக்கு செய்ய வேண்டிய கடமையையோ செய்யறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம். மன்னீஸ்வரர் அப்படிங்கிற கோயில் அன்னூர் அப்படிங்கிற ஊர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கு. 1500 வருஷம் பழமையான கோயில். வாழ்க்கையில ஒரு தடையாவது வந்து பார்த்தேன். ஏன்னா இங்க உள்ள இருக்க லிங்கம் அப்படிங்கிறது பறவையோட வடிவத்தில் இருக்கும். லிங்கத்தோட தலையில வெட்டுப்பட்டின அந்த அச்சு இன்னமும் இருக்கும். லிங்கத்தை சங்கிலியால கட்டி இழுத்த அந்த அமைப்பும் இருக்கும். லிங்கம் வந்து பறவையோட வடிவத்தில் இருக்கும். அதாவது 21 ஜென்ம பாவம் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா, அந்த எண் அப்படிங்கிறது நம்ம கண்ணு, மூக்கு, வாய், காது, நாக்கு இந்த 5 அமைப்பும், அடுத்து நம்மளுடைய கை, கால், தோல், கழிவு உறுப்பு இந்த 5 அமைப்பையும், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படிங்கிற இதையும், இதை தாண்டி இருக்கிற முக்கியமான விஷயம் பிராணம். அதாவது நம்மளுடைய மூச்சு காத்து. அதுல பாருங்க, பிராணா, அபானா, உதானா, ஷபானா, வயுனா அப்படிங்கிற இந்த 5 பிராண வாயுவையும், இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கட்டி வச்சிருக்க ஆன்மா, அதையும் சேத்தனாதான் 21 அமைப்பு வரும். இந்த 21 விதமான பாவம், ஜென்ம பாவம் அப்படிங்கிறது இந்த உறுப்புகளை தான் குறிக்கும். இது எல்லாத்தையும் வச்சிருக்கிறது நம்மளுடைய ஆன்மா. இந்த இடத்துக்கு வந்து இங்க இருக்க சிவபெருமானை தரிசிக்கும் போது நம்மளுடைய ஆன்மாக்கு தேவையான முக்தி கிடைக்கும். ஆன்மா இது வரைக்கும் எடுத்த பிரிவில் என்னெல்லாம் பாவம் எடுத்ததோ அந்த பாவத்தை எல்லாம் இந்த உடல் மூலியமா அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கான அத்தனை சந்தர்ப்ப சூழ்நிலையும் இங்க இருக்க சிவபெருமான் மன்னீஸ்வரர் ஏற்படுத்தி கொடுப்பார். வாழ்க்கையில் ஒரு வந்து பாத்துருங்க. இங்க இருக்க சிவபெருமான கண்ணில் பாக்குறதுக்கே நம்ம கோடி பண்ணி நம்ம கண்ணு பண்ணிருக்கிறோம். அவ்வளோ அதிசயம். அதாவது இந்த கோயில காலை வச்சாலே அந்த வர்க்கத்துக்கு மிகப்பெரிய புண்ணியம். நன்றி.